வேற எந்த உறவும் இதை சொல்லாது. ஒரு நோய் வந்தாலே விட்டுட்டு போய் வேற கல்யாணம் பண்றாங்க. ஒரு காணி தகராறுலயே சொந்த அண்ணனை போட்டு கொடுக்குறாங்க. அக்கா தங்கச்சி சண்டை பிடிச்சுக்கிறாங்க. இவ்வளவு நடந்தும் என் பிள்ளை நான் மரணிச்சதுக்கு அப்புறம் யாரும் பார்க்காம நாதியற்று கிடக்க கூடாது, அல்லாவிடத்திலேயே மரணத்தை கொடு சாவடி என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க பாசம் வச்சிருக்கிறாங்க என்றால் இது தாயால தானே முடியும். அந்த தாய் நமக்கு சுமையா தெரியணுமா? அந்த தாய் நமக்கு சுகமா தெரியணுமா? சிந்திச்சு பாரு. இந்த வயதான பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, எல்லா குழந்தைகளும் கல்யாணம் பண்ணிட்டு போய்த்துருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். அவன் மூத்தவன் என்ன செய்யறானோ, இன்றைக்கு சாப்பாடு சாப்பிட்டானோ, காசு இருக்குதோ, ரொம்ப கஷ்டப்படுறான்ல. இளையவன் பரவாயில்ல, அவன் கொஞ்சம் அரசு தொழில இருக்கிறான். மகள் என்ன ஆனாலோ, என்ன செய்யறானோ, மருமகன் கொஞ்சம் கோவக்காரன், கையை நிட்டிடுவானோ, அடுத்த பிள்ளை என்ன செய்யறாளோ. இந்த பிள்ளைகளை பற்றி மட்டும்தான் இந்த பெரியவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டே இருப்பாங்க திரும்பி திரும்பி.